ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவை துணை. எனக்கு இந்த வாரவரம் நிகழ்ச்சியில எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த என் அருமை அண்ணன் திரு மணிகண்டராஜ் அண்ணன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். உலகெங்கும் உள்ள நேயர்கள் அனைவருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வாயிலாக மற்றும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் சதயம் சண்முகராஜாவின் அன்பான வணக்கங்கள். எனக்கு இதுவரை ஜோதிடம் கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் எனது தாய் தந்தையருக்கும் இந்நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இன்னைக்கு ஜாதகத்துடைய அதாவது அரசியல்ல என்ன மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா இவங்க அரசியல்ல பெரிய அளவுக்கு ஜெயிப்பாங்க, நீண்ட காலமா ஆட்சி பண்ணக்கூடியவங்க யாரு, இல்ல ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல மட்டும் அந்த பீரியட்ல ஆட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆனவங்க அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விலாவரியா நம்ம பார்க்க போறோம். ஒன்னே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அரசியல் ஜாதக அமைப்புல என்னென்ன விதிகள் எல்லாமே நம்ம விதிகளை உட்பட்டு தான் ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போறோம். சும்மா 19 சொல்லிட்டு போக முடியாது. ஒரு விஷயம் பதிவு பண்றோம் அப்படின்னா அது இன்ன காரணத்தினால இன்ன ரூல் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். சரிங்களா? எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு கட்சியை சார்ந்து கண்டிப்பாக எல்லாரும் இருப்பீங்க. நானும் ஒரு கட்சியை சார்ந்தவன் தான். ஸோ இதுல எந்த விதத்திலையுமே எந்த கட்சியுமே புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இதுல பதிவுகளே இருக்காது. என்னுடைய வார்த்தைகளையும் அதுல இருக்காது. அதை நான் உறுதியளிச்சுக்கிறேன். இது ஒரு அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதக நிகழ்வா மட்டுமே நீங்க எடுத்துக்கோங்க. இது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், நான் படிச்ச விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்களை வச்சுதான் நான் சொல்றேன். நான் எந்த ஒரு பெரிய பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கும் நான் இதுவரைக்கும் ஜாதகம் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நடந்த நிகழ்வுகள், கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை வச்சு ஒப்பிட்டு பார்த்து அதுல இருந்து நான் அனலைஸ் பண்ணி எடுத்த விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ இதுல என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா, நமக்கு அடையாளம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா பெயர் தான் அடையாளம். இப்போ நம்மளுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லாம இருக்கலாம், ஏன் நம்மளுடைய பிறந்த நேரம் கூட மறந்துடலாம், தெரியாம கூட இருக்கலாம். ஆனா நம்மளுடைய பெயர் என்னைக்குமே அழியாது. அப்ப அந்த பெயருக்கான கிரகம் நம்ம ஜாதகத்துல எப்படி வலுவா இருக்கோ அது கண்டிப்பா வழிநடத்தி கொண்டு போகும். எனக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னாலும் கூட உங்க பெயருக்கான கிரகம் என்னவோ அந்த கிரகம் தான் உங்களை வழிநடத்தி கொண்டு போகும். அது இப்போ நம்ம அரசியல் ஜாதகத்தோட நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஆரம்பிச்சிடலாம். இப்போ முதல்ல அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாவக ரீதியா பார்க்கும்போது 5ஆம் பாவம் தான் அரசியலை குறிக்குங்க. அப்போ 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா 5க்கு 5ஆம் பாவம் அரசியலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு 5ஆம் பாவம் சப்போர்ட் வேணும். அதுல எனக்கு புகழ் வேணும், நான் பெரிய அளவுக்கு பிரபலம் ஆகணும், பொது சேவையில நான் என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 5க்கு 5ஆம் இடம், அதாவது 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் நமக்கு ரொம்ப வலுவாக இருக்கணும். சரிங்களா? இதுல 4 விஷயங்கள் பார்க்கணும். எல்லாரும் ஜென்ரலா சொல்லக்கூடிய ஒரு காமனான பாயிண்ட் தான், லக்னாதிபதி வலு பெற்றுக்கணுங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி ரொம்ப வலுவாக இருக்கணும். 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடாது. ராகு கேதுகளோட போய் சிக்கிக்க கூடாது. ராகு கேதுடைய மிட் பாயிண்ட்ல போய் மாட்டிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இவங்களுக்கு ரொம்ப போர்க்களமாக தான் இருக்கும். ஸோ லக்னாதிபதியுடைய வலு வேணும். அதே போல ஒரு போட்டின்னு வந்துருச்சுன்னா நீயா நானும் பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது இல்லையா, ஒரு கெத்து வருது இல்லையா. ஸோ அதுக்கு 3ஆம் இடம் வலு பெற்றுக்கணுங்க. ஸோ 3ஆம் இடம் தான் நமக்கு தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம். அதே போல நமக்கு 7ஆம் இடம்னா பாத்தீங்கன்னா சமூகம் சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய எதிரி பாவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் தாங்க. அதாவது நேரடியான எதிரி பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகம். நம்மளுடைய மறைமுகமான எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா
6ஆம் பாவமா அங்க செயல்படுங்க. அப்போ சமூகத்துல நம்மளுடைய பங்கு எப்படி இருக்கு? நம்மளுடைய எதிராளியுடைய வெயிட்டேஜ் என்ன? அவருடைய பலம், பலவீனம் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு ஒரு அரசியல்ங்கிறபோது ஆ ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியும் சரி. சரியா இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிற பார்க்கிறது தான். லக்னம் 7ஆம் இடம் வலு எப்படின்னு பார்க்கணும். 3ஆம் பாவகம் வலு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அதே போல 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமும் வந்து வலு பெற்றுக்கணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து மெயினா பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது கிரகத்த நம்ம பிரிச்சோம்னா, சூரியன்கிற கிரகம் தான் நமக்கு வந்து ஒரு அதிகாரத்த குடுக்குங்க. இந்த சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நட்பா வரக்கூடிய கிரகங்கள் 2 பெரிய கிரகங்கள் வந்து ரொம்ப வலு சேர்க்குங்க. அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம் வந்தாலே அத என்ன ஏதுன்னு கேட்காம செயல்படுத்துறவர் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தாங்க. அடுத்தது அத சட்ட ரீதியா கரெக்ட்டா ஒரு ஆலோசனை, சரியான நேரத்துல ஒரு ஆலோசனைய குடுத்து, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பலமா செயல்படுறது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குரு தாங்க. அப்போ சூரியன், செவ்வாய், குரு இந்த 3ம் வந்து ரொம்ப வலுப்பெற்று இருக்கணும் ஒரு ஜாதகத்துல. சரி இது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு யார் ஓட்டு போடுவாங்க? பொது ஜனங்கள். அப்போ பொது ஜனத்த காரகன் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான். அப்போ சனியோட வலு ஒருத்தருடைய ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 4 கிரகம் வலுப்பெற்றக்கூடிய அமைப்புல இருக்கணும். சரிங்களா? அடுத்து லக்னாதிபதியும், 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மூலத்திரிகோணம், ஆட்சி, உச்சம். இந்த மாரி நிலைகள்ல இருக்கணுங்க. அல்லது 5ஆம் இடத்திலயோ, அல்லது 10ஆம் இடத்திலயோ, அல்லது 5ஆம் அதிபதி கூடயோ, 10ஆம் அதிபதி கூடயோ பலமான தொடர்புகள் இருந்ததுன்னா, இவங்களும் வெற்றி கொள்றாங்க. நம்ம பார்த்த வரைக்கும். சரி. பொதுவான ராசிகள்ல, நான் இந்த ராசி சார், இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கும்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியலுக்கு வலு அதிகமா சேர்க்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, முதல் தரமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிங்க. சிம்ம ராசி தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் தரமாக இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசி. 3வது தரமாக இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இது வந்து நம்ம ஒரு அட்ராக்ட் பண்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி ஆர்ட்ஸ்ல இருந்து நீண்ட காலமா டிராவல் பண்ணவங்களுடைய ஜாதகங்கள நீங்க நெறைய அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மம், மேஷம், விருச்சிகம் வந்து ராசி வந்து அதிகமா தொடர்புல வருதுங்க. ஏதாவது ஒரு வகையில. ஒண்ணு லக்னாதிபதியே போய் இந்த சிம்மம், மேஷம், விருச்சிகத்துல இருக்கலாம். இல்ல இவங்களுக்கு ராசியாவே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மம், விருச்சிகம், மேஷமாக வரலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்து பார்க்கும்போது, சர லக்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் தரமா வலுப்பெற்றிருக்குங்க. ஏன்னா, இந்த சர லக்னத்துல தான் அதிகமான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உச்சம் பெறுது. அதே மாரி நீச்சம் பெறக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர லக்னத்துல வந்து பார்க்கும்போது, அதிகமான கிரகங்கள் நீச்சமும் பெறுங்க. இப்போ சர லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேஷம், துலாம். அப்ப இந்த 2 லக்னம் வந்து பார்க்கும்போது, ஒண்ணு நெருப்பு தத்துவத்தையும், இன்னொன்னு காற்று தத்துவத்தையும் அடிப்படையாகக் கொண்டு இது செயல்படுங்க. சரி. அப்போ சரலக்கணம் மட்டும் தான் வேல்யூவா? அப்ப மத்த லக்கணங்கள் கிடையாதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரத்துக்கும் இருக்குங்க. ஸ்திர லக்கணங்கள் வந்து பார்க்கும்போது, மகரமும், கடகமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலுப்பெற்றிருக்குங்க. சாரி. ஸ்திர லக்கணங்கள் வந்து பார்க்கும்போது, சிம்மமும், விருச்சகமும் வந்து ரொம்ப பவரா செயல்படுங்க. சரலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ராசிகள வந்து மையமா இயங்குதுங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம், துலாம், அடுத்தது மகரம், கடகம். இந்த 4 லக்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சரலக்னமா வரும். இந்த 4 லக்னத்திலுமே இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், குரு, சனி. இவங்களுடைய இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வலுப்பெற்றிருக்கும். நம்ம முதல்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா? சூரியன், செவ்வாய், குரு, சனி. இந்த 4 கிரகங்கள் வேணும் அப்படின்னு. அப்ப இந்த 4 கிரகங்கள் இந்த சர லக்னத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு உச்ச ஸ்தானத்துல வந்து பலம் பெற்றிருக்குங்க. ஸ்திர லக்னங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்மமும், விருச்சிகத்தையும் நம்ம வந்து சிம்ம லக்னமும், விருச்சிக லக்னத்தையும் நீங்க இந்த அரசியல் தொடர்புள்ள ஜாதகத்த நீங்க பார்க்கலாங்க. சரி. இப்போ இதுக்கு அடுத்த கேட்டகரில வேற என்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்த ஜாதக அமைப்புல பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. யோகங்கள், யோகங்கள் சொல்றாங்க இல்லையா? என்னுடைய ஜாதகத்துல யோகங்கள் இருக்காப்பா. நான் ஏதாவது
நான் அடுத்த லெவலுக்கு நான் முன்னேறி போயிருவேனா? வாழ்க்கையில நான் வந்து ஒரு பெரிய மாற்றத்த நான் பார்த்துருவேனான்னு பலருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? நான் என்னுடைய ஜாதகம் புகழ் பெறக்கூடிய ஜாதகமா? அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதுல அரசியல்ல வந்து அரசியல்ல பெரிய அளவுக்கு ஒரு ஒரு வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில யோகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க. அதுல முதன்மையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குரு மங்கள யோகங்க. அதாவது குருவும், செவ்வாயும் அது வந்து ஏதாவது ஒரு வகையில சேர்க்கையாக இருக்கட்டும், அல்லது பார்வையாக இருக்கட்டும், அல்லது தொடர்புகளா இருக்கட்டும். குரு செவ்வாயுடைய நட்சத்திரமாகவோ, செவ்வாய் குருவுடைய நட்சத்திரமாகவோ, ஏதாவது ஒரு வகையில ஒரு காம்பினேஷன்ஸ்ல வந்து தொடர்புகள இருக்கணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குரு சந்திர யோகங்க. இது வந்து இதுவும் ஒரு பெரிய ஒரு ஆ ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ளே வந்து பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கஜகேசரி யோகங்க. குருவுக்கு கேந்திரத்தில் அ சந்திரனுடைய தொடர்புகள் வரும்போது, இது ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிவராஜ்ய யோகங்க. இந்த சிவராஜ்ய யோகம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், குரு. சூரியன்ங்கிற அதிகார தன்மையும், குருங்கிற ஆலோசனை தன்மையும் 2ம் சேரும்போது, இது பெரிய மேஜிக் பண்ணுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தர்ம கர்மாதிபதி யோகங்க. அதாவது லக்னத்திற்கு 9, 10ஆம் அதிபதிகளுடைய சேர்க்கை, பார்வை, தொடர்புகள். ஸோ இதுவும் இருக்கும்போது பெரிய அளவுக்கு வந்து தொடர்புகள் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம, அ அந்த ஜாதகத்துல குருவும், சனியும் வந்து பார்க்கும்போது, ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு தொடர்புகள்ல இருக்கணும். ஒண்ணு பார்வையாகவோ, சேர்க்கையாகவோ, ஸோ இந்த மாரி தொடர்புகள்ல இருந்தாலும் அந்த ஜாதகம் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஜாதகங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ திதிகள் வந்து பார்க்கும்போது, பௌர்ணமியாக இருக்கட்டும், அல்லது அமாவாசையாக இருக்கட்டும். இந்த பௌர்ணமியில வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு சமசப்தத்துல, அதாவது 7ஆம் இடத்துல சந்திரனாகவும், அல்லது அமாவாசை திதியாக இருக்கட்டும், சூரியனும், சந்திரனும் சேர்க்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த அமைப்புல இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதக அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு யோகத்த குடுத்துருதுங்க. சரி. அடுத்தது இப்ப நம்ம ராசி பார்த்தோம், லக்னம் பார்த்தோம், யோகங்கள் பார்த்தோம். சரி, இதுக்கு அடுத்த கேட்டகரி 12 மாதங்கள பார்த்துடலாம் இல்லையா? ஆ அந்த மாதங்கள் வந்து பார்க்கும்போது, முதல் தரத்துல இருக்கிற மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதங்க. சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆடி மாதம், ஆவணி மாதம். இந்த 4 மாதங்கள்ல வந்து பார்க்கும்போது, இவங்களுக்கு இந்த 4 மாதங்கள்ல பிறந்தவங்க உடைய அமைப்புல, இப்ப நான் சொன்ன அந்த காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. அதாவது இது முதல்வர் மட்டும் கிடையாதுங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களா கூட இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. குறிப்பிட்டு 12 மாதங்கள்ல இந்த 4 மாதங்கள்ல பிறந்தவங்க அதிகம் பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதங்கள்ல பிறந்து அவங்களுடைய ஜாதகத்துல சூரியனும், சந்திரனும் சேர்க்கையாகவோ அல்லது பார்வையாகவோ ஏதாவது ஒரு வகையில தொடர்புல இருக்குங்க. அந்த சூரியனையும், சந்திரனையும் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு வலுப்பெற்று ஒண்ணு சேர்க்கையாக இருக்கணும் அல்லது பார்வையாக இருக்கணுங்க. குருவுடைய பார்வையில அந்த சூரியன், சந்திரன் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஜாதகம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. சரி. அடுத்து வலிமை. அதாவது இப்போ ஒவ்வொரு பாவகத்துடைய வலிமை வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜ் எப்படி இருக்கு? அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ வலிமை பெறக்கூடிய பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்தின் அதிபதியும், 9ஆம் இடத்தின் அதிபதியும் இவங்க ஏதாவது ஒரு வகையில தொடர்பு பெற்றிருக்கணும். அடுத்தது 5ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடந்தாலோ, அல்லது 5ல 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அதாவது பார்க்கும் கிரகம் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி நடந்தாலோ, அல்லது 5ஆம் இடத்தில் நட்சத்திர அதிபதி, அதாவது 5ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னு தசாபுத்தி நடந்தாலும், அல்லது 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தின் தசைகளிலோ இவங்களுக்கு வந்து அந்த வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்குதுங்க. சரிங்களா? நான் எல்லாமே உங்களுக்கு ரூல் எல்லாமே நான் குடுத்துட்டேன். நான் மறந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டீட்டெயிலா நான் உங்களுக்கு பிரிப்பரேஷன் எழுதி கிளியரா உங்களுக்கு புரியிற மாரி உங்களுக்கு சொல்லணும். நாளைக்கே இத பார்க்கக்கூடியவங்க கூட, சார் நம்மளும் இப்ப ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விதிகள்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லக்னம் வலுப்பெறணும்னு சொல்லிட்டோம். 5ஆம் இடம் வலுப்பெறணும்னு சொல்லிட்டோம். 9ஆம் இடமும் வலுப்பெறணும்னு சொல்லிட்டோம். அப்ப வேற என்ன பாவகம்லாம் வலுப்பெறணும் அப்படின்னா, 4
4ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவங்க. என்னப்பா 4ஆம் பாவம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவம் தாங்க நம்ம கத்துக்கக்கூடிய வித்த. இப்போ 4ஆம் அதிபதி வலுப்பெற்று இருந்தா தான், அவங்க ஒரு நல்ல உயர்வான ஒரு போஸ்டிங்ல இருப்பாங்க. அதே மாரி இந்த அரசியல் தொடர்புல 5ஆம் பாவகமும், 10ஆம் பாவகமும் சரி, 4ஆம் பாவமும் சரி, 1ஆம் பாவமும் சரி. அதாவது 1, 4, 5, 10. இந்த 4 பாவக அதிபதிகளும், இந்த 4 பாவகத்தில ஏதேனும் ஒரு வகையில ஒன்றுக்கொன்று தொடர்புகள் இருக்கக்கூடிய ஜாதகமும் பெரிய அளவுக்கு வலுப்பெறுதுங்க. அதேபோல தசாபுத்தி அதாவது தசாம்சத்துல, இப்ப இது ராசியில பார்த்துட்டோம். தசாம்சத்துல பார்க்கும்போது, ஆ ராசியுடைய லக்னம் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணமாக கடக லக்னம்னு வச்சுக்கோங்க ராசியில. நவம் தசாம்சத்துல தசாம்ச லக்னம் பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னமாகவோ அல்லது கும்ப லக்னமாகவோ வரக்கூடாதுங்க. சோ தசாம்சமும் அவங்களுக்கு பார்க்கணும். அதுலயும் வலுப்பெற்றிருக்கணுங்க. அதேபோல இப்போ ஒரு சில ராசிகள்ல இந்த கிரகம் இருந்தா வலு ஜாஸ்தி அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பார்த்திருப்போம். பலம் அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருப்போம். அந்த வகையில பார்க்கும்போது, கடகத்தில குரு இருக்கக்கூடிய ஜாதகமும் சரி, துலாத்தில சனி இருக்கக்கூடிய ஜாதகமும் சரி, இந்த இந்த 2 நிலையும் இருக்கக்கூடிய ஜாதகம் 2வது தரத்துல உயர்வான நிலைக்கு போகுதுங்க. முதல் தரத்துல எந்த மாரி அமைப்புள்ள காம்பினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, மேஷத்தில் சூரியனும், மகரத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் நிலையில பார்த்தீங்கன்னா, தரமா இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் மகரத்தில் இருக்கும்போது 4ஆம் பார்வையாக மேஷத்தை 4ஆம் பார்வையாக பார்க்கும். அதேபோல கடகத்தை 7ஆம் பார்வையாகவும், சிம்மத்தை 8ஆம் பார்வையாக பார்க்குங்க. அதே மாரி நம்ம நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, அந்த சொன்ன சொல்லு பெரிய அளவுக்கு வேல்யூவா இருக்கணும். அப்ப அத மக்கள் நம்ம ஒரு ஒரு திட்டத்த நம்ம குடுக்குறோம். மக்களுக்கு உபயோகப்படுற மாரி ஒரு திட்டத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, அத மக்கள் ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல இருக்கணும். ஆ சும்மா நம்ம ஒரு திட்டம் சொல்லணுமே அப்படிங்கிற மாரி சொல்லாம, அவங்க எதார்த்தமா ஓகே இது ஒரு நல்ல திட்டம் தான். எல்லாத்துக்குமே இது பயன்படக்கூடிய ஒரு திட்டம் தான். சோ அப்படிங்கிற மாரி ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலைய குடுக்குறது என்ன அப்படின்னா, நம்முடைய சொல் வாக்கு தாங்க. சோ அத குடுக்குறவர் யாருன்னா, அந்த ஜாதகத்துல சனி வலுப்பெற்றிருக்கணுங்க. அப்பதான் பொது ஜனத்தோடைய ஓட்டு நமக்கு கிடைக்கும். ஓட்டு வங்கி நமக்கு ஒவ்வொரு தனிநபருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். ஒரு சமுதாய பிரிவுக்குன்னு சொல்லி ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். அதே மாரி ஒரு கட்சி, ஒரு பெரும் கட்சி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். சோ இந்த ஓட்டு வங்கிய தீர்மானம் பண்றதுக்கான கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி அந்த ஜாதகத்துல வலுப்பெற்றிருக்கணுங்க. சரி. சனி இது எல்லாமே வலுப்பட்டுருச்சுங்க. அப்ப ஜெயிக்கிறதுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா? இந்த கிரகம்னால தான் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிற மாரி கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி தோல்விய தீர்மானம் பண்ற ஒரே கிரகம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தாங்க. அப்ப அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்துல வலுப்பெற்றிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் ஓகே வலுப்பெற்றாச்சு. இவங்களுக்கு பதவியும் கிடைச்சிருச்சு. இப்போ ஆட்சிக்கும் வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தா இவங்க இவங்களுக்கு அதாவது ரொம்ப சொகுசான வாழ்க்கைய குடுத்து, புது புது திட்டங்கள மக்களுக்கு உபயோகப்படுற மாரி, கவர்ச்சிகரமாக, பயனுள்ள வகையில இருக்கிற மாரி ஒரு திட்டத்த அறிவிச்சு, மக்களுடைய கவனத்த ஈர்க்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய ஜாதக அமைப்புல சுக்கிரனும், புதனும் பார்த்தீங்கன்னா வலுப்பெறணுங்க. 4 கிரகங்கள் நம்ம காமனா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வலுப்பெற்றிருக்கணும். இந்த சுக்கிரனும், புதனும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துல கூடுதலாக வலுப்பெறும்போது தான், அவங்க ஜம்முன்னு உட்கார்ந்திருப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே நேரத்துல அப்பப்போ கவர்ச்சிகரமான திட்டங்கள வெளியிடுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, பல மக்களுக்கு பயன்படணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ராகு, கேதுக்களுடைய தொடர்பு வரும்போது இது பாதிப்புகள குடுக்குதுங்க. சரி. பதவிக்கு வரணும் அப்டின்னா, செவ்வாயும், சனியும் உடைய தொடர்பு பலம் பெற்றிருந்தா பதவிக்கு வருவாங்க. அதிகாரம் கைக்கு வரணும் அப்டின்னா, சூரியன் வலு பெற்றிருக்கணும். அடுத்தது நமக்கு எதிரி உடைய வலு அப்படின்னு பார்க்கும்போது, நேரடியான எதிரிங்கிறது பாவக ரீதியா 7ஆம் பாவத்த பார்ப்போம். மறைமுகமான எதிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு 6ஆம் பாவம் வலு எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நான் உங்களுக்கு எல்லா செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாமே குடுத்துட்டேன்.
இப்ப நம்ம ஆய்வு ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். இந்த ஆய்வு ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விதிகள் வந்து நான் கொடுக்குறேங்க உங்களுக்கு. மொத்தம் 7 விதிகள் இருக்கு. அந்த 7 விதிகளை நான் உங்களுக்கு ஓப்பனா நான் சொல்லிடுறேன். அந்த விதிகளை நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாதகங்கள், அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகங்கள். அவங்க ஒரு மாவட்ட செயலாளரா கூட இருக்கலாம், ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம், ஒரு எம்பியா இருக்கலாம், இல்ல முன்னாள் சிஎம்மா இருக்கலாம், இல்ல டெப்யூட்டி சிஎம்மா கூட இருக்கலாம். நீங்க இவங்களுடைய ஜாதகத்துல நான் கொடுக்கக்கூடிய இந்த ரூல வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அது வந்து எக்ஸாக்ட்டா அவங்களுக்கு பொருந்துங்க. பொருந்தக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்க தான் அந்த மாரி போஸ்டிங்ல இருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த 7 ரூல்ல வந்து உங்களுக்கு செட் ஆஃப் ரூல் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரி, அந்த ரூல் என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் ரூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புல இருக்கணும். சூரியன், செவ்வாய், சனி ஒன்றுக்கொன்று தொடர்புல இருக்கணுங்க. 2வது ரூல் வந்து பாத்தீங்கன்னா, சூரியன், குரு, சனி. நான் சொல்றது கிரக காம்பினேஷன்ஸ் மட்டும்தான். இந்த கிரக காம்பினேஷன்ஸ் வந்து சூரியன், குரு, சனி இவங்க சேர்க்கையாகவும் இருக்கலாம், அல்லது சூரியன், சனி மட்டும் சேர்ந்திருந்து குருவுடைய பார்வையில இருக்கலாம், அல்லது குருவும் சனியும் சேர்ந்திருந்து சூரியனுடைய தொடர்புல இருக்கலாம். சோ ஏதாவது ஒரு வகையில இந்த மூணு கிரகங்களும் ஒன்றுக்கு தொடர்புல இருக்கும். இது 2வது ரூல். 3வது ரூல் வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாய், ராகு இந்த 2 கிரகமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புல இருக்கும். அது இருக்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்கும், மேக்சிமம் இருக்கும். அடுத்து 4வது ரூல் வந்து பாத்தீங்கன்னா, லக்னத்திற்கோ அல்லது லக்ன அதிபதிக்கோ 6ஆம் அதிபதி தான் வந்து போட்டி. 11ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாபத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த 6, 11 லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில தொடர்புல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பாக இருக்கும். 5வது ரூல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி செவ்வாயுடைய தொடர்புல கண்டிப்பாக அந்த ஜாதகத்துல இருக்குங்க. அது மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த கோச்சாரம், அதாவது எலெக்ஷன் நடக்குது இல்லையா, தேர்தல் நாள் காலை 8 மணிக்கு ஓட்டு பதிவு பண்றதுக்கு நம்ம எல்லாம் போறோம் இல்லையா, அப்போ அந்த தேர்தல் நாள் அன்றைய அந்த ஓட்டு போடக்கூடிய அந்த நேரம், அதாவது தூங்கக்கூடிய நேரம், நீங்க ஓட்டு போடக்கூடிய நேரம் கிடையாது, ஓட்டு வந்து தொடங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை நீங்க ஒரு பெட் சார்ட் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த காலையில 8 மணிக்கு ஓட்டு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, காலை 8 மணி அப்படின்னு போட்டு அன்றைய தேதியும் அந்த 8 மணி அப்படின்னு போட்டு எந்த ஊர் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜாதக கட்டம் வந்து கிரியேட் ஆகும். அந்த கட்டத்துல லக்னத்திற்கு அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா, அந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி கூடயும் தொடர்புல இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் வருங்க. சோ அதுல வலுப்பெறும். அதே மாதிரி இவங்களுடைய சுய ஜாதகம், அதாவது அந்த வேட்பாளர் நிற்பாங்க இல்லையா, இந்த வேட்பாளர் நிற்பாங்க இல்லையா, அந்த வேட்பாளர்களுடைய ஜாதகத்திலையுமே அந்த 6ஆம் அதிபதி கூட கோச்சாரத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய தொடர்பு வந்து வேட்பாளருடைய 6ஆம் அதிபதி கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தொடர்புல இருக்கும் போது அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுறாங்க. சரி, 6வது விதிகள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லக்னம், லக்னாதிபதி, சூரியன், சந்திரன் இந்த 4 கிரகமும் லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இந்த நிலையில இருந்து அந்த ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், குரு, சனி இவங்களுடைய தொடர்புகள் பெறக்கூடிய ஜாதக அமைப்பும் வெற்றி பெறுதுங்க. என்னப்பா எல்லா கிரகத்தையும் சொல்லிட்ட, அப்ப எல்லாமே முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, எல்லா கிரகம் 9 கிரகமுமே அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியம்தான். அதுல பெரும்பான்மையான முக்கியத்துவம் உள்ள கிரகம் என்னங்கிறத நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது 7வது ரூல். 7வது ரூல் என்ன அப்படின்னா, ராகு கேது
அந்த ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க. அவங்களுடைய ஜாதகத்துல ராகு கேதுகள் நிக்கக்கூடிய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டின் அதிபதிகள் பலம் பெறணும். ஒண்ணு ராசியில, அப்படி இல்லைன்னா நவாம்சத்துல வந்து பலம் பெற்றுக்கணும். பலம்னா என்ன அப்படின்னா, மூலத்திரிகோண வீடோ ஆட்சி உச்சமாகவோ அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இருந்ததுன்னா இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுதுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 7 ரூல்ல மேக்சிமம் எத்தனை ரூல் உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகங்களை மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இது அப்படியே டிட்டோவா அப்படியே மேட்ச் ஆகும். சரி, இது நம்ம சொல்லிட்டோம் மேட்ச் ஆகணும். இப்போ உதாரண ஜாதகத்தை பார்க்கணும் இல்லையா? நான் வந்து ஜாதக கட்டத்தை மட்டும் நீங்க போட்டுக்கோங்க, கிரகத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்த ஜாதகத்தை வந்து பல அஸ்ட்ராலஜர்ஸ் வளர்ந்து வரக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸும் சரி, வளர்ந்து ஆலமரமாக நிற்கக்கூடிய அஸ்ட்ராலஜரும் சரி, பல அஸ்ட்ராலஜர் வந்து இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில நானும் இந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. சரி, அந்த ஜாதகம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. கடக லக்னம், சரிங்களா? கடக லக்னம், சிம்மத்தில் ராகு, துலாத்தில் சனி வக்ரம், விருச்சிகத்தில் குரு வக்ரம், கும்பத்தில் கேது, மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன் சந்திரன், மிதுனத்தில் சுக்கிரன். சரிங்களா? இது வந்து ராசி கட்டம் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அதுல இந்த கிரகத்தை போட்டு வச்சுக்கோங்க. நட்சத்திரம் வந்து ரிஷப ராசி, மிருகசீரிடம் நட்சத்திரம். சரிங்களா? உங்களுக்கு ஜாதகம் இது யாருடைய ஜாதகம் என்று நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஜாதகருடைய ஆளுமையை வந்து எல்லாருமே கண்கூட பார்த்திருப்பீங்க. ஏன்னா இவரால பலன் அடைஞ்சவங்க பலன். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களையே அதிகபட்சமாக நீடித்த நாள்ல ஆட்சி செஞ்சவங்கல இவர் வந்து முதன்மையான இடத்துல வந்து இவர் இருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 13 சட்டமன்ற தேர்தல்ல வந்து பாத்தீங்க 13 முறைகள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது தோல்வியே சந்திக்காத ஒரு நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மதிப்புக்குரிய ஐயா வந்து டாக்டர் கருணாநிதி ஐயாவுடைய ஜாதகம் தாங்க. இப்போ ஐயாவுடைய பெயர் அப்படின்னு எடுக்கும்போது கருணாநிதி அப்படிங்கிறது பெயருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியும் குருவும் தான் அவருடைய ஜாதகத்துல வந்து ரொம்ப வலுவா இருக்குங்க. அவருடைய ஜாதகம் வந்து பாருங்க, துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து உச்சம் பெற்றிருக்குங்க. அதே மாதிரி விருச்சகத்துல குரு, தன்னுடைய நட்பு வீட்டுல குரு தன்னுடைய சொந்த வீட்டையே 5ஆம் பார்வையா பார்க்கும். அதே போல லக்னத்தை அந்த குரு வந்து பாக்குங்க. லக்னத்துல என்ன சிறப்புனா லக்னத்துல அந்த குரு உச்சம் பெறுது. சோ அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருணாநிதிங்கிற பெயர் வந்து குருவும் சனியும் தான் அவருக்கு வந்து பேர் கொடுத்திருக்குங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா லக்னத்தை சனியும் பாக்குது, குருவும் பாக்குதுங்க. சோ அது வந்து ஒரு தனி சிறப்பு. அதே போல அந்த மஞ்சள் துண்டு எப்போ அவர் வந்து முதல்ல அணிந்தாரோ அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிங்க. இது வந்து வரலாறுகளை நீங்க அதை பின்தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுல நான் என்ன விஷயங்கள் சொல்ல போறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவர் நின்ற தொகுதிகள் என்ன அப்படிங்கிறது முதல்ல நான் பட்டியலிடுறேன். அதுக்கப்புறம் அதை நான் எப்படி கம்பேர் பண்ணி நான் சொல்றேன்னு பாருங்க. முதல்ல 1957ல குளித்தலை சட்டமன்ற உறுப்பினரா வந்து அவரு ஜெயிச்சாருங்க. அடுத்தது 1962ல தஞ்சாவூர், அடுத்து 1967ல சைதாப்பேட்டை 3வது முறையாக, 4வது 1971ல மறுபடியும் சைதாப்பேட்டை தொகுதியில ஜெயிச்சாங்க. அடுத்ததாக 1977ல அதுலயும் சைதாப்பேட்டை தொகுதியில நின்று ஜெயிச்சாங்க. சாரி, 1977ல அண்ணா நகர் தொகுதியில நின்று ஜெயிச்சாங்க. 1980லயும் அண்ணா நகர் தொகுதி. அடுத்தது 1989ல சென்னை துறைமுகம் தொகுதியில நின்று அவங்க ஜெயிச்சாங்க. அடுத்தது 91லயும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை துறைமுகம். அடுத்து 96ல வந்து சேப்பாக்கத்துல வெற்றி பெற்றாங்க. 2001லயும் சேப்பாக்கம், 2006லயும் சேப்பாக்கம், 2011, 2016 திருவாரூர்.
சரி, நான் இப்ப இது எதுக்கு இந்த டீட்டெயில் நான் சொன்னேன் அப்படின்னா, இதுக்கும் அவருடைய ஜாதகமும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ நட்சத்திரங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வலிமையா வேலை செஞ்சிருக்குங்க. இப்போ ஒவ்வொரு ஊர்களுக்கு வந்து இப்போ ஒரு பேர் அப்படின்னு எடுத்தோம்னா, அந்த பேருக்கான கிரகம் என்னன்னு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே மாரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்குங்க. இதெல்லாம் எந்த புத்தகத்துல மூல நூல்கள்ல குடுத்தாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வுக்கு உட்பட்டு அ குருநாதர்கள் வந்து இதை எடுத்து தொகுத்து வழங்கி குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஓப்பனாவே குடுத்திருக்கிறாங்க. பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல குடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அவருடைய ஐயாவுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னா, மிருகசீரிட நட்சத்திரங்க. அப்போ மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு அவர் முதல்ல நின்னக்கூடிய தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா, குளித்தலை தொகுதியில வந்து நின்னாங்க. 1957ல. குளித்தலை அப்படிங்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்த குறிக்குதுங்க. அப்ப அவருடைய நட்சத்திரத்துல இருந்து கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா, 4வது நட்சத்திரமாக வருங்க. 4வது நட்சத்திரம் என்ன? சம்பத்து. நம்ம படிச்சிருப்போம். இல்ல தெரிஞ்சிருப்போம். அப்ப அந்த சம்பத்து அப்படிங்கிறது அவருடைய அந்த தொகுதி வந்து குளித்தலை வந்து பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரமா இருக்குங்க. அப்ப அவருடைய நட்சத்திரத்துக்கு அது வந்து ஃபேவரான நட்சத்திரம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல 1962ங்க. தஞ்சாவூர் வந்து பார்க்கும்போது பூராட நட்சத்திரமா செயல்படுங்க. ஆனா அது வந்து அவருக்கு 16வது நட்சத்திரமா செயல்பட்டுருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது 1967, 71 அது வந்து பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டை தொகுதியில நின்றுருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய இமாலய அளவுக்கு வாக்குகள் பெற்றதா வரலாறுகள் இருக்குங்க. சோ இதுல ஏன் இந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அனுஷ நட்சத்திரமா செயல்படுதுங்க. அப்போ அனுஷங்கிறது வந்து மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம். 13வது நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புகழ குடுக்கும், வெற்றியை குடுக்கும். ஆ பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி குடுக்குங்க. சோ அது வந்து இவருடைய அமைப்புல வந்து ரொம்ப அழகா மேட்ச் ஆகுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 77, 80ல வந்து பார்க்கும்போது, அண்ணா நகர் தொகுதியில நின்றுருக்காங்க. சோ அதுல வந்து பார்க்கும்போது, அண்ணா நகர் அப்படிங்கிறது வந்து விசாக நட்சத்திரமா செயல்படுங்க. அது வந்து 12வது நட்சத்திரமா வரும். அதுக்கு அடுத்ததா வந்து பார்க்கும்போது 89ல 89 பிளஸ் 91 இந்த காலகட்டங்கள்ல வந்து சென்னை துறைமுகம் தொகுதியில நின்றுருக்கிறாங்க. அதுலயும் பெரிய மாற்றத்த தான் குடுத்திருக்கு. ஏன்னா துறைமுகம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரமாக அங்க செயல்பட்டிருக்கு. அவருடைய மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரமாக அங்க செயல்பட்டிருக்குங்க. அடுத்து 96 மற்றும் 2001 சேப்பாக்கம் தொகுதியில நின்னாங்க. சேப்பாக்கம் அப்படிங்கிற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரமா செயல்படுங்க. அப்போ பூர நட்சத்திரம் வந்து இவருடைய நட்சத்திரக்கு 7வது நட்சத்திரமா செயல்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா 2001ல ரொம்ப ஒரு சொற்பமான ஒரு வாக்குகள் தான். வாக்கு வங்கியில தான் அவரு வெற்றி பெற்றதா வரலாறுகள் இருக்குங்க. இத ஏன் நம்ம சொல்றோம் அப்டின்னா, இதுல நீங்க பார்த்தீங்க தாராபுலன்ல நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஊர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இமாலய வெற்றியும், தாராபுலன்கள் குறைவா இருக்கக்கூடிய ஊர்கள் வந்து பார்க்கும்போது, கொஞ்சம் ஆவரேஜான லெவல்ல ஓட்டு வங்கியில அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் இதுல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2011 மற்றும் 2016. இதுல திருவாரூர் தொகுதியில வந்து நின்னாங்க. இது வந்து உத்திர நட்சத்திரமா செயல்படுதுங்க. அவருடைய மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வருதுங்க. இதுல வந்து ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே இதுல நல்லா தெரிஞ்சிருக்கலாம். சரிங்க. இப்போ ஜாதகத்துல அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தசா புத்திங்க. இது எல்லாமே ஒருத்தருக்கு இருக்குங்க. ஆனா இது எப்ப நடக்கும் அப்டின்னா, அந்தந்த காலகட்டங்கள். தசாபுத்திகள், தசாபுத்திக்கான கிரகங்கள் வழி கொடுத்தால் தான் அது நடக்கும். அப்ப அந்த தசாபுத்திக்கான கிரகங்கள் இவருடைய ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்டிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இப்போ 1955ல இருந்து 58 இந்த காலகட்டங்கள்ல குரு தசையில சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குங்க. இந்த காலகட்டம் தான் அவர் வெற்றிய பார்த்தாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குரு தசையில ராகு புத்தி, குரு திசையில புதன் புத்தி, சனி திசையில சுக்கிர புத்தி. சரி இது இப்படியே சொல்லிட்டு இருந்தா ரொம்ப லென்த்தியா போகும். நான் ரொம்ப சிம்பிளா புரியிற மாரி சொல்லிர்றேன். அவரு வந்து கடக லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. கடகங்கிறது யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. அப்போ இந்த சந்திரனுக்கு இவரு வெற்றி பெற்றக்கூடிய அந்த வருஷம் எல்லாம் இருக்கு இல்லையா? 13 முறை வெற்றி பெற்றார் இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல இவருடைய தசையும் சரி, அந்த தசைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய புத்திகள் சரி, அந்த புத்தி வந்து பார்க்கும்போது, இவருக்கு சனி, சுக்கிரன், புதன், ராகு இந்த 4 கிரகமும்
இந்த 4 கிரகத்துடைய புத்திகள்ல தான் அதிகமா இவர் வெற்றி பெற்றிருக்கிறாருங்க. இதுல சூரியனும் செவ்வாயும் நீங்க கூடுதலா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சூரியன் நிக்கக்கூடியது யாரோட வீட்ல போய் உட்கார்ந்திருக்கிறாங்க? சுக்கிரனுடைய வீட்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. அதே போல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா, ஆ செவ்வாயும் இவருக்கு வந்து அவருடைய ஜாதகத்துல வந்து பெரிய வலு பெற்றிருக்கு. அதாவது இந்த சுக்கிரன், புதன், ராகு இந்த காம்பினேஷன்ஸ்ல ஒரு தொடர்பு வந்து பெற்றிருக்குங்க. சோ இதன் வகையில வந்து பார்க்கும்போது இவருக்கு பெரிய அளவுக்கு வந்து பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்போ இவருடைய ஜாதகத்துல சனி தசையில புதன் புத்தி, சனி தசையில சுக்கிர புத்தி, சனி தசையில ராகு புத்தி. அதே போல புதன் தசையில சூரியனு, புதன்ல செவ்வாய், புதன்ல குரு. இந்த வருஷங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது இவர் வெற்றி பெற்றக்கூடிய வருடங்கள்ல நீங்க இந்த தசாபுத்தியோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், புதன், ராகு, சனி, சூரியன், செவ்வாய். இந்த சூரியனும் செவ்வாயும் அவருக்கு சுக்கிரன், புதன், சனியுடைய தொடர்பு உள்ள வீடுகள்ல வந்து அவங்களுக்கு தொடர்பு பெற்றனால குறிப்பிட்டு இந்த புத்திகள்ல அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வெற்றியை பார்த்திருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஐயாவுடைய ஜாதகத்துல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். சரி, இதுக்கு இன்னொரு ஜாதகம் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒரு உதாரணத்தை மட்டும் பார்த்தா நம்ம எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு 7 ரூல் குடுத்தேன். அந்த 7 ரூல இதுல நான் இப்ப வந்து உங்களுக்கு அப்ளை பண்றேன். ஏன்னா அது என்னங்கிறது ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் பார்க்கக்கூடியவங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் நான் என்ன சொன்னேன்? சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகமும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஐயாவுடைய ஜாதகத்துல சூரியன், சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல. சோ செவ்வாய் வந்து பார்க்கும்போது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல மகரத்துல செவ்வாய். அப்போ இந்த செவ்வாயுடைய தொடர்பு சூரியன், சந்திரன் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப வலுப்பெற்றிருக்குங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையா ராகுவை பார்க்குதுங்க. அப்போ நான் அதுல 3வது பாயிண்ட் கொடுத்திருப்பேன். செவ்வாயும் ராகுவும் இரண்டும் தொடர்பு பெற வேண்டும் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அடுத்தது குரு, சூரியன், குரு, சனி. சூரியன், குரு, சனி வந்து பாத்தீங்கன்னா குருவும் சனியும் குருவுடைய பார்வையில சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கும். அதாவது குரு விருச்சிகத்திலையும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்திலையும் இருக்குங்க. சனி வந்து பாத்தீங்கன்னா துலாத்துல இருக்கு. இந்த குருவும் சனியும் லக்னத்தோட தொடர்பு பெறும். சூரியனை அந்த குரு பார்க்கும். சோ இதுவும் ஒரு வகையில ஒரு தொடர்பு தாங்க. இப்ப லக்னாதிபதி யாரு? அடுத்து 4வது பாயிண்ட். லக்னாதிபதி ஒண்ணு லக்னம் அல்லது லக்னாதிபதி அல்லது 6, 11ஆம் அதிபதி கூட தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் பார்த்தோம். லக்னாதிபதி யாரு? சந்திரன். லக்னம் என்ன? கடகம். 6ஆம் அதிபதி யாரு? குரு. 11ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இப்ப இந்த காம்பினேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இதுல ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு கூட குருவும் சனியும் தொடர்பு பெறுது. குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதி வந்து தொடர்புல வராரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு இருக்கு. ஏன்னா புதன் வந்து அவருக்கு மேஷ ராசியில இருக்குங்க. சோ இதுவும் 4வது பாயிண்ட் அவருக்கு ஒத்து போகுது. அடுத்தது 5வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியும் செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு பெறணுங்க. இப்போ நம்ம இதுல வந்து பார்க்கும்போது செவ்வாயுடைய வீட்டிலே அந்த குரு வந்து அமர்ந்திருக்கிறதுனால அதுவும் ஒரு வகையில தொடர்பு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 7வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ராகு, கேது நின்ற அதிபதிகள் வந்து ராசியில அல்லது நவாம்சத்துல வந்து பலம் பெற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஐயாவுடைய ஜாதகத்துல ராகு நிக்கிறது வந்து சிம்ம ராசியும் கேது நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கும்பத்திலயும் இருக்குங்க. அப்போ சனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல உச்சம் பெற்றிருக்கு. சோ இதுல 7 ரூலுமே ஐயாவுடைய ஜாதகத்துல மேட்ச் ஆகுங்க. இப்ப அடுத்த ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ ஒரு ஜாதகம் போட்டுக்கோங்க. சோ இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் பெரிய அளவுக்கு புகழ் பெற்று மக்களுக்கு பல விஷயங்களை வந்து கொடுத்தவங்க. இவங்கள வாழ்க்கையில யாருமே மறக்க மாட்டாங்க. உணர்வு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. சோ அம்மாவுடைய ஜாதகம் தான். சோ மிதுன லக்னம் 2ஆம் இடத்தில் மிதுன லக்னம், கடகத்தில் சனி வக்ரம், சிம்மத்தில் சந்திரன், செவ்வாய் வக்ரம் போட்டுக்குங்க. அடுத்து துலாத்தில் கேது, தனுஷில் குரு, சூரியன், புதன் வந்து கும்பத்தில், சுக்கிரன் வந்து மீனத்தில்.
இப்ப இந்த செட் ஆஃப் ஜாதகத்திலையும் நீங்க இப்ப சொன்ன இந்த 7 விதிகளையும் நீங்க தொடர்புபடுத்தி பாருங்க. கண்டிப்பா மேட்ச் ஆகுங்க. சரி, இவங்களுக்கு எந்த தசா புத்தியில இவங்க வெற்றி கொண்டாங்க அப்படின்னா, இவங்க மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறனால உபய லக்னமா வருதுங்க. உபய லக்னங்கள் வந்து பார்க்கும்போது குறிப்பா இந்த மிதுன லக்னமா இருக்கட்டும் அல்லது கன்னியா லக்னமாக இருக்கட்டும். கன்னியா லக்னம்ங்கிறது எதுக்காக நான் சொன்னேங்கிறது அடுத்த ஜாதகம் போடும்போது உங்களுக்கே தெரியுங்க. இந்த மிதுன லக்னம் வந்து பார்க்கும்போது புதனுடைய வீடா வருதுங்க. அப்ப இவங்க வெற்றி பெற்ற அந்த காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புத்திகள மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, ஆ இந்த 4 கிரகம் பிளஸ் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சந்திரனா எடுத்துக்கணும் நீங்க. அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த அது போக ஆமா இந்த 4 கிரகம் தான். இந்த 4 கிரகத்துடைய புத்தி காலகட்டமும் சரி, இல்ல தசா காலகட்டமும் சரி, ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு தொடர்பு பெற்று பலம் பெற்றுக்கணுங்க. சரி, இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், அப்புறம் குரு இந்த 4 கிரகமும் இவங்க அதாவது புதனுடைய வீடாக இருக்கட்டும், அல்லது சனியோட வீடாக இருக்கட்டும், அல்லது சுக்கிரனுடைய வீடாக இருக்கட்டும். இந்த ஸ்தானங்கள்ல இருந்தாலும் கூட, இப்ப அம்மாவுடைய ஜாதகம் வந்து பார்க்கும்போது, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்குங்க. ஆனா யாருடைய வீட்ல இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய வீட்ல இருக்கும். சூரியனும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட வீட்ல அமர்ந்திருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் வந்து சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் வந்து பார்க்கும்போது, இவங்களுக்கு எதிரெதிர் அணிகள்ல போய் உட்கார்ந்திருப்பாங்க. சோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெற்றிருக்கு. இந்த செட் ஆஃப் ரூல்ல அப்ளை பண்ணும்போது கரெக்ட்டா வரும். தசாபுத்திகள் எடுக்கும்போது சூரியனுடைய புத்தியோ, புதன் புத்தியோ, சூரியனுடைய புத்தியோ, சந்திர புத்தியோ, செவ்வாய் புத்தியோ, குரு புத்தியோ அல்லது இந்த அந்தர சுட்சம காலகட்டங்கள்ல இவங்க வந்து வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. பெரும்பாலும். இல்லையே சுக்கிர புத்தியில ஜெயிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவுடைய வீட்ல இருக்குங்க. சோ அது வந்து இவங்களுக்கு தொடர்பு பெற்றனால இவங்களுக்கு அந்த அந்த புத்தி காலகட்டங்கள்ல இவங்களுக்கு பதவிகளை ஏற்படுத்தி குடுத்திருக்கு. சரி. இப்ப அடுத்த ஒரு லக்னம் நம்ம பார்க்கணும் இல்லையா? இவர் வந்து ஒரு புது வரவுங்க இன்னைக்கு. சரி, இவர பத்தி பெரிய அளவுக்கு மிகைப்படுத்தி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுவும் நம்ம ஒரு ஜாதகமா தான் நம்ம எடுத்துக்கிறோம். லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியா லக்னம். விருச்சகத்தில் ராகு, கும்பத்தில் குரு, ரிஷபத்தில் சுக்கிரன், கேது, மிதுனத்தில் சூரியன், புதன், சனி, கடகத்தில் சந்திரன், செவ்வாய், பூச நட்சத்திரங்க. சோ அண்ணாவுடைய ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது, இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சொன்ன அந்த 7 விதிகள் வந்து நெறைய விஷயங்கள்ல மேட்ச் ஆகுதுங்க. நெறைய விஷயங்கள்ல மேட்ச் ஆகுது. லக்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியா லக்னம் தான். அப்போ இவருக்கு நான் சொன்ன இந்த 7 விதிகளையும் பொருத்தி பாருங்க. சரி, இவர் வந்து இன்னும் இதுதான் முதல் முறையாக எலக்ஷனுக்குள்ள இப்போ தேர்தல் காலத்திலேயே இப்பதான் கால் எடுத்து வைக்கிறாங்க. இவருடைய ஜாதகத்த வச்சு நீங்க எப்படி ஆய்வு பண்ணீங்க? இப்ப என்ன நீங்க எலக்ஷன் ரிசல்ட் சொல்லப் போறீங்களா? 2026 இவங்க தான் வெற்றி வாய்ப்பு. அத நம்ம சொல்ல வரலங்க. இவருடைய ஜாதகத்துல கலந்த காலகட்டங்கள்ல பெரிய அளவுக்கு நெறைய வெற்றி வாய்ப்புகள இவருடைய இண்டஸ்ட்ரியில பார்த்திருப்பாரு இல்லையா? அததான் நாம சொல்லப் போறோம். சோ இதனுடைய கணிப்புப்படி பார்க்கும்போது ஃபியூச்சர்ல எந்த பீரியட்ல இவர் வெற்றி கனியே இவருக்கு கைக்கு எட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இதுல நான் சொல்ல வந்திருக்கேன். அந்த வகையில பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்தில் அதாவது வருஷம் என்னங்கிறத நான் வருஷத்த சொல்லி அந்த தசாபதியை நான் உங்களுக்கு மேட்ச் பண்றேங்க. 1994 புதன் தசையில் சுக்கிர புத்தி. 1995 புதன் தசையில் சுக்கிர புத்தி. அதே மாதிரி 1996 புதன் தசையில் சூரிய புத்தி. 1999 புதன் தசையில் ராகு புத்தி. 2000 புதன் தசையில் ராகு புத்தி. 2003 புதன் தசையில் குரு புத்தி. 2004 புதன் தசையில் சனி புத்தி. 2005 புதன் தசையில் சனி புத்தி. 2007 கேது தசையில் சுக்கிர புத்தி. 2012 கேது தசையில் சனி புத்தி.
2014 சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி, 2016 சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி, 2017 சுக்கிர தசையில் சூரிய புத்தி, 2017 சுக்கிர தசையில் சூரிய புத்தி, 2019 சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தி, அடுத்தது 2021 சுக்கிர தசையில் ராகு புத்தி. சரி, இது எதுக்கு நான் அந்த குறிப்பிட்ட இந்த வருஷத்தை மட்டும் சொல்லி ஏன் இந்த தசையும் புத்தியும் மட்டும் ஏன் நான் மென்ஷன் பண்ணி நான் சொன்னேன் அப்படின்னா, அவருடைய விஜய் அண்ணாவுடைய கெரியர் இண்டஸ்ட்ரிய, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியை நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த வருடங்கள்ல அவருக்கு வந்த படங்கள் எல்லாமே, திரைப்படங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு பிளாக் பஸ்டர் பண்ண படங்கள் தாங்க. அந்த வருடங்கள்ல மட்டும் வெளியான படங்கள் வந்து பெரிய அளவுக்கு வெற்றியை குவிச்சதுங்க. பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுத்தது. சரி, இதை மட்டும் வச்சு நம்ம எப்படிங்க நம்ம அரசியலை இதை தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னா, அதாவது இப்போ அந்த களத்தை விட்டுட்டு இவர் ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு புதிய களத்துக்கு என்ட்ரி ஆயிருக்கிறார். அப்போ இது இனி வரக்கூடிய ஃபியூச்சர் தசா புத்திகள் வந்து பார்க்கும்போது இவருடைய ஜாதக பிரகாரம் இப்ப இருக்கக்கூடிய நான் அந்த கிரக காம்பினேஷன், தசாபுத்தி காம்பினேஷன் சொன்னேன் இல்லையா, இதே புத்தி காலகட்டங்கள் தான் அவருக்கு வெற்றி வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதாவது இவருடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சுக்கிரன், சூரியன், ராகு, குரு, சனி. அதே போல இந்த செவ்வாய் ராகு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல மிதுன கன்னியா லக்னம் அப்படிங்கிறத பார்த்தோம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதக அமைப்புல சுக்கிரன் முதல்ல பெயருக்கான கிரகம் அப்படிங்கிறது பாக்குறோம். விஜய் அப்படிங்கிற பெயர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தாங்க பெயர் கொடுக்கும். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நிஜ பெயர் வந்து ஜோசப் விஜய். அவருடைய ஜாதகத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்குங்க. சோ இது வந்து மதத்தை குறிப்பிடுறேன்னு நினைக்க வேண்டாம். கேதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பெயர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க. சோ அப்போ சுக்கிரன்ங்கிறது வந்து விஜயா வருங்க. அப்போ சுக்கிரன் கேது காம்பினேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது லக்னத்துக்கு 9ஆம் இடத்துலயே அவருக்கு அமைப்பா இருக்கிறனால அந்த பெயர் வந்து அவருக்கு கொடுத்துருக்குங்க. சோ அது ஒரு சிறப்பு. அதே போல இந்த நான் சொன்ன இந்த கிரக புத்திகள் வந்து பார்க்கும்போது சுக்கிரன் வந்து பாருங்க 9ஆம் இடம் சுக்கிரனுடைய வீட்டிலே, ஆனா இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கு. அம்மாவுடைய ஜாதக அமைப்புல நான் சொன்னேன் இல்லையா, லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். ஆனா அவங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகத்துடைய தொடர்புகள்ல தசா புத்தி அந்தர சூட்சமத்துல அவங்க வெற்றி வகையை சூடியிருப்பாங்க அப்படின்றத சேம் காம்பினேஷன்ஸ் தான் இதுலயும் நீங்க எடுத்துக்கணும். அப்போ இவருக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்குங்க. அப்போ சூரியனுடைய தொடர்புல ஆயிடுச்சு. அடுத்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்குங்க. திருவாதிரைங்கிறது ராகுடைய நட்சத்திரம். ஆனா அந்த ராகு யார் வீட்டுல போய் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வீட்டுல போய் பலம் பெற்றுச்சு. அதாவது 3ஆம் இடத்துல போய் பலம் பெற்றுச்சு. அப்போ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு பலம் பெற்றனால செவ்வாயை போல சனியை போல ராகு, செவ்வாய் போல கேது அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்ல அந்த செவ்வாய் வீட்டுல ராகு 3ஆம் இடத்துல வலுப்பெற்றனால அந்த புத்தி காலகட்டமும் இவருக்கு ரொம்ப வலுவா வேலை செஞ்சிருக்குங்க. அடுத்து குரு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துல, அதாவது சனியுடைய வீட்டுல. ஆனா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சுயச்சாரமே, அதாவது புரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கு. அப்ப அந்த இடத்துல குருங்கிற காம்பினேஷன்ஸ் வந்துருச்சுங்க. அடுத்தது சனி வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் தான். மறுபடியும் ராகுடைய நட்சத்திரம். ராகு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய வீட்டுல வந்து தொடர்பாயிருச்சு. அடுத்தது செவ்வாய் புத்தி நான் சொன்னேன். செவ்வாய் நிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய நட்சத்திரம் பூசத்துல இருக்குங்க. ஆனா அது யாருடைய வீடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய வீடுங்க. கிட்டத்தட்ட இது வந்து சந்திரன் செவ்வாய் இந்த காம்பினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது லக்னத்துக்கு 11ஆம் இடமா வலு பெற்றிருக்கிறனால இது வந்து ஒரு விபரீதமான ஒரு ராஜயோகம் உள்ள ஒரு ஜாதகம். ஸோ இதுல வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இதை எடுத்து நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்க ஆய்வுக்கு உட்படுத்துங்க. உங்களோட ஆய்வுகள்ல பல விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை ஆய்வுக்கு உட்படுத்தி போடுங்க. அப்போ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச நீங்க ஏன் வேற எதுலயும் சோசியல் மீடியால இல்ல வேற எதுலயும் ஏன் பதிவுகள் போடல அப்படின்னா,
இது வந்து ஒரு ஜாதக ஆய்வா இருக்கிறனால நம்ம வந்து தனிப்பட்ட முறையில எடுத்துக்கிடுங்க. இல்ல நம்ம சொல்லி இல்ல ஒரு கருத்து போட்டு மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு மன சங்கடங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுவரைக்கும் நம்ம சொல்லலை. முதல் முறையா அந்த வாரம் ஆரவாரம் நம்ம அந்த 246வது இந்த வாரத்துல தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. பிரபஞ்ச ஆசியோட எங்க அண்ணன் மணிகண்டராஜ் அண்ணன் அவர்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு வாய்ப்புகள் மூலயமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுங்க. ஸோ இந்த வாய்ப்பின் மூலயமாக எனக்கு கிடைச்ச விஷயங்கள், நான் சேகரிச்ச விஷயங்கள், பார்த்த விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். இது வந்து ஒரு அரசியல் ஜாதக ஆய்வா தான் நீங்க எடுத்துக்கணும். அதே போல இப்போ இது ஒன்லி நான் அரசியல் ஜாதகம் மட்டும் தான் நான் போய் ஆய்வு பண்ணணுமா அப்படி கிடையாதுங்க. கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு எத்தனை பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா நானே ட்ரை பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்க உங்க குழந்தைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே இருப்பாங்க இல்லையா? இன்னமும் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ஜாதகத்துல சேம் நான் சொன்ன இந்த காம்பினேஷன்ஸ், இப்ப நான் சொன்ன அந்த 7 செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? மேக்சிமம் உங்களுக்கு எவ்வளவு செட் ஆகுதுன்னு பாருங்க. அதே மாதிரி நான் சொன்ன அந்த சரலக்கணம், ஸ்திர லக்கணங்கள், யோகங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. தசாபுத்தியோட மேட்ச் பண்ணி பாருங்க. நம்ம என்னதான் யோகம் இருந்தாலும் இவங்களுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு சரியான அந்த தசாபுத்தி காலகட்டமும் வரணும். அதே போல கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணுங்க. சரி, இதுல எப்படி நம்ம கோச்சாரத்தை எடுக்கிறோம்? இப்போ வந்து வெற்றி தோல்வியை எப்படி நம்ம தீர்மானம் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு கட்சியுடைய தலைவருடைய ஜாதகம் வேணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கட்சி தலைவருடைய ஜாதகம் வேணும். அடுத்தது அந்த கட்சி வந்து தொடங்கி இருப்பாங்க இல்லையா? துவங்கப்பட்ட நாள், அதாவது கட்சி கொடியை அறிவிச்சு கட்சியினுடைய பெயரை சொல்லி கொடி அசைச்சு அறிவிச்சிருப்பாங்க இல்லையா? அன்றைய தேதி அந்த நேரம், எக்ஸாக்ட் நேரம் தெரியலனா குறிப்பிட்ட அந்த நேரம் எடுங்க. ஸோ அதை எடுத்து அதுல ஒரு ஜாதக கட்டம் போடணும். கட்சி தலைவருடைய ஜாதகமும் கட்சி ஆரம்பித்த அந்த தேதியில இருக்கக்கூடிய அந்த ஜாதகமும் எடுக்கணுங்க. அதை எடுத்துட்டு அது வேட்பு மனு தாக்கல் பண்ணக்கூடிய நேரத்திலையும் அந்த அன்றைய கோச்சாரத்தையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஓட்டு போடக்கூடிய அன்றைய நாள், அன்றைய கோச்சாரத்தையும் எடுக்குங்க. இது எல்லாம் இந்த நாளையுமே மேட்ச் பண்ணணும். இது இப்ப நான் சொன்ன இதே ரூல்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு மேட்ச் சப்போர்ட்டா வருது, அவங்களுடைய ஜன ஜாதகம் பிளஸ் கட்சியுடைய பலம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணி அவங்களுடைய தசாபுத்தியில பெரும்பாலும் எப்படி தொடர்பு பெற்றிருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய வெற்றி தோல்வி வந்து கிடைக்குங்க. ஸோ இது இல்லாம ஒருத்தருடைய தலைவருடைய ஜாதகத்தை மட்டுமே வச்சு இவங்க கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. அவர் வேணா ஜெயிக்கலாம். ஆனா அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களுடைய ஜாதகங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இவர் ஒரு பிரபலம் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஜாதகங்களோ ஏதோ நமக்கு கிடைச்ச தகவலை வச்சு நம்ம எடுத்து நம்ம ஆய்வு பண்ணி சொல்றோம். மற்ற வேட்பாளர்கள் வந்து நமக்கு ஒரு புதுமுகங்களா இருக்கலாம். அப்போ அவங்களுடைய ஜாதகங்கள் நம்ம போய் கேட்க முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. அப்போ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 4 காம்பினேஷன்ஸ் பார்க்கணும். அவருடைய தனிப்பட்ட ஜாதகம், கட்சி துவங்கப்பட்ட நாள் அன்றைய ஜாதகம், வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்ட நாள் அன்றைய கோச்சாரம், அதே மாதிரி ஓட்டு போடக்கூடிய அன்றைய நாள் கோச்சாரம். இந்த 4மே யார் ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவா இருக்குதோ, தசாபதிகளும் எந்த அளவுக்கு வலுப்பெற்று செயல்படுதோ அதை பொறுத்து தான் அந்த வெற்றி தோல்விங்கிறது கிடைக்குங்க. ஸோ முடிச்சுக்கலாமா? ஸோ இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து உங்களுக்கு இதை பத்தி இப்ப சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு இதை எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாங்க. தயவு செய்து 2026ல யார் ஜெயிப்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்க அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சியான கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. நான் இப்ப அந்த மாதிரி ஒரு பதில சொல்றதுக்காக நான் வரல. அமைப்புகள் எப்படி இருந்தா அரசியல் அமைப்புல ஜாதகம் அமைப்பு ரூல்ஸ் அண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா இவங்க அமைப்புல வருவாங்க, பெரிய அளவுக்கு வருவாங்க அப்படிங்கிற விதிகளும் கோட்பாடும் எல்லாமே தெள்ள தெளிவா ஓப்பனா என்கிட்ட இருந்த விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதனால இதுல ஏதாவது பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு எது புரியல அப்படின்னா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன்.
ரொம்ப நன்றிண்ணா. ஆல்மோஸ்ட் 1 hour வந்து எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ரொம்ப அற்புதமா வந்து ஒரு அரசியல் யோகத்திற்கு உண்டான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க. அண்ட் ஆல்சோ லைக் கரெக்டா அந்த பாயிண்ட சொல்லிட்டீங்க. கான்ட்ரோவர்சியா வந்து கரண்ட் எலெக்ஷன் பத்தி யாரும் எதுவும் கேட்காதீங்கன்னு. சோ வந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இல்ல உங்களை சார்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில அந்த அரசியல் வாய்ப்பு, அதுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குமா அப்படிங்கிறதுக்குண்டான விஷயங்கள் வந்து அவர் கொடுத்திருக்காரு. சோ அது சார்ந்த சந்தேகங்கள் மட்டும் இப்ப வந்து ஒருத்தர ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் நேம் சொல்றேன். நீங்க வந்து அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணது கேஎஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க பேசுங்க சார். கேஎஸ் ஐடி. சார் இப்போ நீங்க வந்து இப்போ இப்போ அந்த நட்சத்திர தாரை வச்சு இவங்களுக்கு இந்த ஊர், இவங்களுக்கு இந்த ஊர்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும்? இல்ல சார், அது வந்து நீங்க உலகியல் ஜோதிடம் தான் நீங்க படிக்கணும். இது வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு, சான்று கிடைக்கிறதுக்கு எனக்கு முக்கியமா இருந்தது வந்து 2 பேரு நான் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணணும். நான் ஒரு ஓப்பனா நான் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன க்ளூ மட்டும் குடுக்குறேன். நான் வணங்குற மீனாட்சி அம்மாவா இருக்கட்டும், இல்ல என்னுடைய என்னுடைய பெயரின் அடையாளமாக இருக்கக்கூடிய சதயமாக இருக்கட்டும். ஸோ இந்த 2 பெயர்கள் வந்து எனக்கு இந்த தகவல் கிடைக்கிறதுக்கு வந்து எனக்கு பெருசா சப்போர்ட்டிவா இருந்ததுங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க இத நீங்க தேடி நீங்களும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் இதுல குடுத்துட்டேன். அது எங்கிருந்து கிடைச்ச விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 பெயர்கள நான் சொன்னேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்றீங்களா சார்? அதாவது மீனாட்சி அம்மனும் இது வந்து செக்ஷனா தான் போகுது. நீங்க திரும்ப ஒரு முறை கூட நீங்க பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ கேஎஸ் சார். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறது அஸ்ட்ரோவர்தினி பர்வதா மேம். நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இப்போ நீங்க வந்து கடகம் வலிமையா இருக்கணும், பிளஸ் துலாம் இந்த மாதிரி இடத்துல சனி வந்து துலாம்லயும், கடகத்துல குரு, சூரியன் வந்து உச்சத்துல மேஷத்துல இருக்கணும், அந்த மாதிரி வந்து கலைஞர் ஐயாவுடைய ஜாதகத்தை வச்சு சொன்னீங்க இல்லையா? இப்போ 2ஆம் பட்சமாக நம்ம வந்து எங்கெல்லாம் இருக்கலாம்? அதாவது கடகத்துல குரு, துலாம்ல சனி, மறுபடியும் சிம்மத்திலேயே சூரியன், அந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களும் ஃபியூச்சர்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் பிளஸ் அரசியல் இதுல வரத்துக்குனான வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரியான நான் வந்து பொதுவான கேள்விதான் கேட்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லிடுறேன். இதுல வந்து 4 விஷயத்தை நீங்க இருக்கணும், சரிங்களா? நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்குங்க. 12 லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னத்துல இருப்பீங்க. இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்த உடனே எந்த கிரகம் மூல திரிகோணத்துல இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி எப்படி பலமா இருக்குன்னு பாருங்க. 6 to 12ல மறைவு ஸ்தானங்களை இல்லாம இருந்தாலே கண்டிப்பா நீங்க ரொம்ப சீக்கிரம் வந்து நீங்க உங்களுடைய இலக்கை நீங்க அடைஞ்சிடலாம். 6 to 12ல இருந்தானா வாழ்க்கை போச்சுன்னு கிடையாதுங்க. கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அவங்களும் வெற்றி பெற்றவங்கலாம் அந்த அரசியல் அமைப்புல ஆய்வு பண்ண ஜாதகங்கள்ல இருக்குங்க. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சிரும். இது ஒண்ணுங்க, ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல மூல திரிகோணத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பாருங்க. அடுத்தது உச்சம் பெற்ற கிரகம் என்னன்னு பாருங்க. அடுத்தது ஆட்சி பெற்ற கிரகம் என்னன்னு பாருங்க. அடுத்தது நட்பு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பாருங்க. இப்ப நல்ல கிரகமா இருக்கும், அது போய் பகை வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்குதா, 6 to 12ல மறைஞ்சு இருக்குதான்னு பாத்துக்கணும். இது ராசியில மட்டும் பார்க்க கூடாதுங்க. ராசியில இந்த அமைப்பு எப்படிங்கிறது பாத்துக்கணும். ராசியில வலுப்பெற்ற கிரகங்கள் நவாம்ச அமைப்புல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே போல தொழில் சொல்லக்கூடிய தசாம்ச அமைப்பையும் நம்ம பார்க்கணுங்க. சோ இதெல்லாம் பார்த்தா எடுக்கணும். அரசியல் அப்படிங்கிறதுனால நம்ம 5ஆம் பாவத்தை மேக்சிமம் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கணும். இது நீங்க அரசு உத்தியோகம் அப்படின்னு எடுக்கும் போது உங்களுக்கு 6ஆம் பாவத்தோட வழி எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க அதை ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்க. இப்போ இன்னொரு ஒரே ஒரு டவுட் என்னன்னாங்களா, இப்ப சூரியன் சனி இப்போ வந்து அரசியல்ல வராங்க, ஆனா சூரியன் சனி பார்வை வந்துட்டாங்க. அப்ப சனி பார்வைகள் இருக்கும்போது, அதாவது அசுப கிரகங்கள் பொதுவா செவ்வாய் சனி, ராகு கேதுக்கள் இவங்களுடைய தசா புத்தியோ இல்லைன்னா இவங்களுடைய பார்வைகளோ இருக்கும்போது, இதை வந்து நம்ம அந்த அரசியல்லையோ இல்ல கவர்மெண்ட் ஜாப்லயோ போகும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அது நம்ம முழுமையா நம்ம ஜாதகம் பார்த்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பகுதி ஒரு பாயிண்ட மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு பதிலுங்கிறது நம்ம வந்து ஒரு தெளிவான பதிலுங்கிறது இருக்காது. இது வந்து நான் இப்போ நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன்னா ஒரு மழுப்பலுக்கான பதிலோ இல்ல ஒரு கண் துடைப்புக்கான பதிலாக தான் இருக்கும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில
என்னுடைய கண்டி- நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா அல்லது கான்டாக்ட் பண்ணுங்க. குடும்ப மானசீக ஜோதிடர்கிட்டயே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாங்க ஐயா. இப்ப நான் உங்கள் நம்பருக்கு தொடர்புட்டு கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க நன்றி. ஐயா. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் மகாலட்சுமி மேம், நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. நானும் அது சம்பந்தமான கேள்விதான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப வந்து சந்திரன் வந்து மேஷத்துல கார்த்திகை நட்சத்திரத்திலயும் சூரியன் வந்து சிம்ம வீட்டுல ஆட்சியாவும் இருக்கும்போது அதுவும் உத்திர நட்சத்திரத்துல இருக்குது. சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்துல. அதான் ஜாபுக்காக தான், கவர்மெண்ட் ஜாப் வந்து ஆமா, நான் வந்து இன்னைக்கு கொடுத்த தலைப்பு என்ன, அரசியல் ஜாதக அமைப்புல என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தா இவங்க அரசியல்ல வருவாங்க, ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுல சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் கேளுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துல வந்து நீங்க கேள்விகள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்க உங்க மானசீக ஜோதிடர்கிட்ட நீங்க கேளுங்க. அப்படி இல்ல என்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தனிப்பட்ட முறையில கேளுங்கம்மா. இது வந்து ஒரு பொது வெளியில நீங்க இது வந்து கேட்க வேண்டாம். ஓகே ஓகே தேங்க்யூ. எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு ரூல். இதை நீங்க இப்ப வந்து இது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில லைவ் செக்ஷன் போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு நீங்க திரும்பவும் இந்த வீடியோ நீங்க ரீகால் பண்றதுக்கு திரும்ப நீங்க எடுத்து போட்டு பார்க்கலாம். ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில இது உங்களுக்கு இருக்குங்க. எப்ப வேணாலும் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். நீங்க அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு புரியல, அதை பத்தி கிளாரிட்டி தெரியணும் அப்படின்னா முறையா கன்சல்டிங் வாங்கி நீங்க பாருங்க. சார் எனக்கு டவுட்னு சொல்லி 1 மணி நேரம் உங்க ஜாதக பலன் கேட்காதீங்க. நான் போன் எடுக்க மாட்டேன். ஓகே ஓகே நன்றிங்க ஐயா. நன்றி. ஓகே தேங்க்யூ மேம். சோ வேற யாராச்சும் டவுட் கேக்குறீங்களா? வேற யாராவது டவுட் கேக்குறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஐயா எடுத்ததுக்கு உண்டான விளக்கங்கள் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதற்கடையில் நீங்க உங்களுடைய பெயர், கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருங்கண்ணா. என்னுடைய பெயர் வந்து சதயம் சண்முகராஜா. நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 97 87 74 99 85. மறுபடியும் சொல்றேன். என்னுடைய தொலைபேசி எண் 97 87 74 99 85. நன்றி. சார் நம்பர் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். 97 87 74 99 85. 97 87 கரெக்டுங்களா? முதல்ல இருந்தே மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் நிதானமா சொல்லிருங்கண்ணா, அவங்க குறிச்சுக்குவாங்க. என்னுடைய தொலைபேசி எண் 97 87 74 99 85. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பா, ரொம்ப பொறுமையா கையாண்டு தொகுத்து வழங்கிய எனது அன்பு தங்கை சௌமியா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அண்ணனாக நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் அருமை அண்ணன் திரு மணிகண்டராஜ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த காணொலியை வந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒரு பாமரனுக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்க அண்ணன் முத்துப்பாண்டியனுக்கு தான். எங்க அண்ணனுக்கும் நான் அந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேர்களாகிய உங்களுக்கும் நான் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பொறுமையா நீங்க கேள்விகளும் நீங்க கேட்டீங்க, நிறைய விஷயங்களும் கவனிச்சிங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க மற்றவங்களுக்கு வந்து நீங்க இதை நீங்க தெரியப்படுத்துறதுக்கும் நீங்க அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருப்பீங்க அப்படிங்கிறது நான் அந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. மிக்க நன்றி. உண்மையிலே வந்துட்டு எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அற்புதமா இன்னைக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்புன்னு தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டா கிறிஸ்பியா வந்து நீங்க என்ன விஷயம் கொடுக்கணுமோ, என்ன விதிகள், என்ன ரூல், அதை வந்து நீங்க அப்ளிகேஷன் பண்ணி பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம டவுட் கேட்டவங்க கிட்டயும் வந்து எவ்வளவு அழகா கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி கேட்டுட்டீங்க. சோ இந்த நிகழ்ச்சி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைவ் அண்ட் ரெக்கார்டு செஷன்ங்கனால உங்களுக்கு ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில வந்து எப்பவுமே இருக்கும். இது மட்டும் இல்ல, நம்மளுடைய 246
6வது வாரத்துல இன்னைக்கு இருக்கும். சோ இது இல்லாம இருக்கக்கூடிய 245 வாரங்களுடைய வாரம் நிகழ்ச்சியுமே பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில ரெக்கார்டட் செஷனா தான் இருக்கும். சோ நீங்க எல்லா நிகழ்ச்சியுமே மீண்டும் உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப போட்டு பாத்துக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெக்கார்டட் செஷன்ங்கனால ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில போயிட்டு நீங்க மீண்டும் பார்த்துட்டு ஐயா சொன்ன பாயிண்ட்ஸ் எதுனாலும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காரு. சோ உங்களுக்கு இன்றைய திட்டத்திற்கான டவுட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது நான் நோட்ஸ் எடுக்க விதிகள் எழுத மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் சரி, இல்ல அவரை தனிப்பட்ட முறையில நீங்க தொடர்பு கொண்டு அவர் வந்து பெயரியல் பிரசன்ன எக்ஸ்பர்ட் நான் சொல்லிட்டேன். சோ அது சார்ந்த விஷயங்கள் கேட்கணும்னாலும் சரி, இல்ல உங்க சுயஜாதகத்துல வேற ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும்னாலும் நீங்க அவரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இருக்க எல்லா விஷயங்களும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நிகழ்ச்சி 246வது வாரம் நிகழ்ச்சி அற்புதமாக முடித்து கொடுத்தமைக்காக உயர் திரு சதயம் சண்முகராஜா அண்ணா அவர்களுக்கு இருக்கரம் குப்பி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மற்றும் எங்களது குருநாதருமான டாக்டர் MK ஐயா மற்றும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்கள், நிர்வாக குழு சேவைக்குழு உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி அவர்கள் சார்பாகவும் சண்முகராஜா அண்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். எஸ், நம்ம ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் ஒரு விஷயம் சொல்லிதான் நம்ம இந்த நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணுவோம். எஸ், அதே பாயிண்ட் தான் இப்போ நான் சொல்ல போறேன். நம்ம டிஎஸ்ஜேவி அப்ளிகேஷன் பத்தி தான் இங்க சொல்ல போறேன். ஒரு 3 years பேக் வந்து நம்ம ஆண்டு விழால எங்க குருநாதருடைய 10 ஆண்டுகார ஆய்விற்கு பிறகு டிஎஸ்ஜேவி அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு மொபைல யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து நம்ம லான்ச் பண்ணிருந்தோம். அதை இன்னைக்கு மோர் தென் 1000 பீப்புளுக்கு மேல வாங்கி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இது ஒவ்வொரு வாரத்திலையும் நான் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க எல்லாருமே வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கறக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க ஜோதிடரா இருக்கிறவங்களும் இதுல ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஜோதிடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆர்வம் உள்ளவர்களும் இருப்பாங்க, பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்களும் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் எல்லா விதமான நிலைகள்லயுமே இருப்பீங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எனக்கு ஜோதிடத்துல பற்று இருக்கும் அப்படின்னாலும் நம்ம அப்ளிகேஷன் உங்களுக்கு உதவும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன்ல வெறும் ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கிரக காரகத்துவம், பாவக காரகத்துவம், உங்களுக்கு எண் கணிதம், பிறப்பு ஜாதகத்திற்கு உண்டான விஷயங்கள், திருமண பொருத்தம், தாராபலன், ஓரை சார்ட், பஞ்சாங்கம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருக்குங்க. ஜாமக்கோல் பிரசனம் தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதர பிரசனங்களான பாதை பிரசனம், ஹோரை பிரசனம், கடிகார பிரசனம், நேர பிரசனம்னு அந்த சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல இருந்து நம்மளே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறப்ப நாம இது மாதிரியான இதர பிரசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இப்ப போயிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே நம்ம நல்ல நேரம் பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த மாதிரி பிரசன்ன முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணி வெளியில போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட கேட்கறவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி நேரங்கள்லாம் பார்த்து குறிச்சு கொடுக்கலாம். ஓரே சார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரே, உப ஓரே, அதுக்குண்டான அதிபதி, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஊர்களுக்குமே நாம அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் இடங்களுக்கு வந்து நாம டைம் இன்சர்ட் பண்ணிருக்கனால நீங்க வெளியூர், வெளிநாடு, அந்த மாதிரி எந்த பிளேசஸ்க்கு வேணாலும் நீங்க டைம் வந்து எக்ஸாக்டா சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி நீங்க அந்த ஓரையெல்லாம் வந்து குறிச்சு கொடுத்துக்கலாம். இன்னும் வந்து நம்ம அப்ளிகேஷன் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேசிட்டே போலாம். பிறப்பு ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குபேர புள்ளி, அதிர்ஷ்ட புள்ளி, சுகபாதம், துரதிருஷ்ட புள்ளி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தலைவிதி புள்ளி, யோகி, அவயோகி, திதி யோக, வைநாசிகம், முடக்கு, அதற்குண்டான பரிகார கோயில்கள், எந்த நட்சத்திரத்துல விழுகுது, அதுக்குண்டான நிவர்த்தி நட்சத்திரம் என்ன, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. தாராபலன்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்க ஒவ்வொரு பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உண்டான தாரைகள், சூட்சும தாரை அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான கான்செப்ட், இந்த மாதிரி வந்து பயங்கர துல்லியமா எல்லாமே கணிச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கு. நீங்க செய்ய வேண்டியது அதை பார்த்து அப்படியே நீங்க as a ஜோதிடரா அதற்குண்டான பலனை வந்து நீங்க சொல்லணும். அதுக்கு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயே பேசிக்கா நீங்க படிக்கக்கூடிய அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை அப்படிங்கிற வகுப்புகளும் சொல்லித்தரும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க எப்படி எடுத்துக்கணும், எப்படி கணிக்கணும் அப்படிங்கறதுக்காக வாரம் ஒரு கிளாஸ், மாதம் ஒரு கிளாஸ், தொடர் வகுப்பு, இந்த மாதிரி எங்க குருநாதர் வந்து நிறைய வகுப்புகள் போட்டுட்டே இருக்காரு. அது அத்தனையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கி பயன்படணும், இந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய பர்சன் நான் தான். என்னுடைய பெயர் சௌமியா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 730-573-1547 730-573-1547. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒருவேளை நான் பிக் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்போட டீடைல்ஸ், டெமோ வீடியோ, ப்ரௌச்சர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும், காஸ்ட் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ் அனுப்பிச்சிடுறேன். அதை தாண்டி கிளாஸ் ரிலேட்டட் உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோஸ், அதுக்குண்டான ஷெட்யூல், அதனோட ஃபீஸ் எவ்வளோ, என்னென்ன கிளாஸ் எப்ப போடுறாங்க, இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஓகேங்கிறப்ப நம்ம மற்ற விஷயங்கள்லாம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். எஸ், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற குருநாதரோட தாரக மந்திரத்தை மைண்ட்ல வச்சுட்டு தான் ஒவ்வொரு வாரமே உங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கறக்காக இந்த அப்ளிகேஷனை பத்தி நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். இது வேணுங்கிறவங்க என்ன தொடர்பு கொண்டு டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. இன்றைய நிகழ்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. அடுத்த வாரம் மீண்டும் 247வது வாரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி சண்முகராஜா அண்ணா.